ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி குரூப்பில் எப்படியாவது ஒரு 5 பேரை ஜாயின் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிம்மும் படாத பாடுபட்டிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு கிளாஸ்ல இருந்து அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி நான் அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்லேருந்து மெசேஜ் வந்திருக்கும். அவன் உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா எல்லாருமே பொண்ணுங்களா இருக்காங்க. இதனால ஹீரோவும் பயங்கர ஷையாக இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம லீ இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதே ஸ்கூலில் இருக்கக்கூடிய இன்னொரு டீச்சரை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த சேர்மேன் பையன் ஹான் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் இங்க இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஹெட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேடம் நீங்க இந்த மாதிரி அவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே உங்க கதை முடிஞ்சு போயிடும். தேவையில்லாம அவன் பிரச்சனைக்கெல்லாம் நீங்க போகாதீங்க, வந்தமா உங்க வேலையை பார்த்தமான்னு மட்டும் இருங்க அப்படின்ற மாதிரி இவன் வேற ரொம்ப பில்டப் பண்ணி வார்ன் பண்ணிட்டு போறான். ஸோ நம்ம லீக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் தானே, என்ன அவனுக்காக போயிட்டு இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறா. அதுக்கப்புறம் அவ அப்படியே ஒரு மாதிரி யோசனையிலே உட்காந்துட்டு இருக்கா. யார் அந்த ஹானு, அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இவளை தேடி ஒருத்தன் வரான். அதுதான் அந்த ஹானு. என்ன மேடம் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவன் என்னன்னா என்ன பேசுறதுனே தெரியாம ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருக்கா. என்ன திடீர்னு வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ள போயிருந்திருப்பான்ல, அவனுக்கு பயங்கரமா ஷையா ஃபீல் ஆயிடுச்சு. உடனடியா அப்படியே வெளியே ஓடி வந்துட்டான். டேய் இந்த ஸ்கூல்ல கேர்ள்ஸும் படிக்கிறாங்கன்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரிய வருது. உள்ள போறதுக்கு முன்னாடி அதை சொல்ல மாட்டியாடா, கொஞ்சம் டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு போயிருப்பான்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஸோ கரெக்டா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு புலி பண்ற பொண்ணு இருப்பா. பாய்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி பைத்தியக்கார கும்பல் இருக்க மாட்டாங்க போல, கேர்ள்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ அதுல அந்த புலி பண்ற பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு வம்பிழுத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னு. சோ இப்போ இவங்க இந்த மாதிரி உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியில இருந்தபடி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கிமோ ஹீரோ கிட்ட கேக்குறான், ஏன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேர்ள்ஸ் கிளாஸ்ல இருந்து உனக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னல, நம்ம ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு, அவங்க பேரு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் மின்னு சொல்றான். டேய் இப்போ அந்த புலி பண்ற பொண்ணு ஒருத்திய வம்பிழுத்துட்டு இருக்கால, கீழே உட்காந்துட்டு இருக்கவள, அவ பேர் தான்டா மின்னு. அதுவும் இல்லாம அவ யாருன்னு நினைக்கிற, அந்த யூனு இருக்கான்ல அவனுடைய சொந்த தங்கச்சிடா, ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா சொல்ற அப்படின்னா இவன் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த புள்ளி பண்ற பொண்ணு இருக்கால, அவ வந்து இப்ப அந்த மின்ன ஒரு மாதிரி அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஏன்டி நான் உங்ககிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லஞ்ச் பிரேக் வந்தா எனக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே பண்ணாம இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த மின்ன பாத்தீங்கன்னா அடிச்சு கீழே தள்ளிடுறா. அதுக்கப்புறம் அந்த மின்னோட ஃப்ரெண்டு பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒன்று இருக்கு. அதாவது என்னென்ன டைம்ல என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா பிரிச்சு எழுதியிருக்கா. ஒரு நல்ல படிக்கிற பொண்ணு போல இவ. ஸோ இவளை வந்து நம்ம மின் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இப்போ இந்த ஷெட்யூலை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்டி எனக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண சொன்னா நீங்க என்ன ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்கீங்க, படிக்கிறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா, எனக்கு வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு சுவிங்கம் வச்சிருப்பா. அது அப்படியே அது மேல துப்பலான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கிம் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். டேய் பொண்ணுங்களாடா இது இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல பக்கத்துல நம்ம ஹீரோவை காணோம். ஸோ கரெக்டா இங்க அந்த சுவிங்கம் வந்து அதுல விழும்போது அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து அதை பிடிச்சிட்டான். அந்த ஷெட்யூல் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். யாரா இந்த பொண்ணு பயங்கரமா ஷெட்யூல்லாம் போட்டு வச்சிருக்கா, நல்லா படிக்கிற பொண்ணா இருப்பா போலயே, எப்படியோ ஸ்டடி குரூப்புக்கு ஒரு நல்ல ஆள் தான் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் வரான். அம்மா என்ன பிரச்சனை, என்னோட லவர் கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் வந்து கேட்டுட்டு இருக்கான். இவனுடைய பேரை வந்து நம்ம ஜின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இவனுடைய லவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தைய மென்ஷன் பண்ணிருப்பாள்ல, அது வேற யாரும் கிடையாது, அந்த யூனுவோட தங்கச்சி மின்னு தான். ஆனா அவ உன்னுடைய லவர்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எதிர்த்து பேசிட்டு இருக்க டைம்ல டக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம கிம் ஓடி வந்து டிடி போதும் இதுக்கு மேல வருதும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்டு போயிடுறான். ஏன்னா இந்த ஜின்னுன்றவனும் அந்த சேர்மேனோட பையன் ஹான் கேங் தான். அதனால தான் நம்ம கிம் வந்து வேற எந்த பிரச்சனையும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜின்னுன்றவன் அந்த பொண்ணு மின் இருக்கால அவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்னம்மா இப்பெல்லாம் வர வர என்கிட்ட ரொமான்ஸே பண்றது இல்ல, ரொமான்ஸ் பண்ணி பார்ப்போம், இங்க எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க டைம்ல அவ பாத்தீங்கன்னா அப்படி விருப்பமே இல்லாத மாதிரி, நல்லா அதெல்லாம் பண்ண முடியாது, வேணும்னா எனக்கு பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காட்டிட்டு இருக்கா. ஓ அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடிக்கிறதுக்காக போகும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனோட கண்ணத்திலே ஒரு பூமரை வச்சு அடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அது நம்ம ஹீரோ தான், ஏன்னா அவன் தான் லாஸ்டா அந்த பூமரை வந்து பிடிச்சிருப்பான். ஸோ இப்போ இவன் இந்த பூமரை வச்சு அடிச்சதை பார்த்துட்டு அந்த ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்டா இதுக்கு முன்னாடி அந்த யூனுன்றவன் அடிச்சினா நீ பெரியாளா, நான் உன் கதையை முடிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கையெல்லாம் பிடிச்சி தூக்கி போடலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பிடி சார் வந்துடுறாரு. டே என்னடா பண்றீங்க, இப்பதான் ஒரு சண்டை முடிஞ்சிச்சு அதுக்குள்ள மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டும்போது அந்த ஜின்னும் பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்ட, ஆனா மறுபடியும் மாட்டு விட மவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஸோ எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியா இருக்கான். சுத்தி எல்லாம் பொண்ணுங்களா இருக்கும். அவனுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கிருந்து ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் லைப்ரரியில பாத்தீங்கன்னா நம்ம கிம் வந்து பயங்கரமா ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். ஏன்டா உன்னால சும்மாவே இருக்க முடியாதாடா, எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்க, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் அந்த ஹானோட ஆளு, நீ போய் அவன் மேல கை வச்சிட்டு இருக்க, அவன் யாரா இருந்தா என்ன, தேவையில்லாம ஒரு பொண்ணை சீண்டிட்டு இருந்தான், அதனால பார்த்துட்டு என்னால பொறுத்துட்டு இருக்க முடியல, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க இந்த லைப்ரரிக்குள்ள வர மாதிரி இருக்கு. அப்பாடி எப்படியோ அந்த மின்னு தான் வரா
அவ தான் இதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா இந்த குரூப்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லி. ஸோ அவ தான் வந்திருப்பான்னு நினைச்சு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த மின்னோட ஃப்ரெண்ட் இருக்கால அவ தான் வந்திருக்கா. ஏமா ஏன்னா நீ வந்திருக்க அந்த மின் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் ஆக்சுவலி நான் தான் மின்னோட பேர்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் இந்த ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னங்க சொல்றீங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல அவ ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா அந்த கிளாஸ்ல புலி பண்ற பொண்ணு இருக்கால அவ வந்து இந்த மாதிரி ஜின் ரொம்ப அழகா இருக்காண்டி, எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா ஃபீலா இருக்கு, நான் அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி குழஞ்சு பேசிட்டு இருந்திருப்பா அந்த ஜின்னை பத்தி. அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பான்ல, நான் கூட அந்த ஹானோட அடியாள்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா இவளுக்கு பிடிக்கும் போல, அதனால அப்படி பேசிட்டு இருந்திருப்பா. பட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பொண்ணுக்கு சிரிப்பு வந்திருக்கும் இந்த மின்னோட ஃப்ரெண்டுக்கு. அதனால குடிச்சிட்டு இருந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா குபீர்னு துப்பிருப்பா. ஏண்டி நான் என் ஃபீலிங்ஸை பத்தி பேசிட்டு இருந்தா உனக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மின்னோட ஃப்ரெண்டை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பா. பட் நம்ம மின்னு தான் வந்து நடுவில் அதை தடுத்து நிறுத்திருப்பா. ஏன் தேவையில்லாம அவன் மேல கை வைக்கிறா, ஒழுங்கா உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து அடிச்சிருப்பா அந்த புள்ளி பண்ற பொண்ணை. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பணம் கூட புடுங்கிருப்பாங்க அந்த புள்ளி பண்ற கேங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தும் அந்த பணத்தெல்லாம் வந்துட்டு இந்த மின்னு தான் வந்து வாங்கி கொடுத்துருப்பா. ஸோ இப்படி இந்த பொண்ணை வந்து ரொம்பவே பத்திரமா பார்த்துட்டு இருந்திருப்பா அந்த மின்னு. ஸோ இதெல்லாம் இவ வந்து சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோவும் கிம்மும் கேட்குறாங்க, ஓ அப்படின்னா உன்னை பாதுகாக்கிறதுக்காக அந்த மின்னு வந்து அவங்க கூட சண்டை போட்டாளா, அதனால தான் இப்போ பதிலுக்கு அவங்களும் ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா மின்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே இந்த பொண்ணும் இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம், பட் இதுல இன்னொரு முக்கியமான ரீசனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ இன்னொன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம யூனு இருக்கான்ல, அதான் இந்த மின்னோட அண்ணன், நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன்ல இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் அந்த மின்னோட அண்ணன் யூனு பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில போயிட்டு இருந்திருப்பான். அவன் வந்து ஏதோ டெலிவரி பண்ற வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. அப்போன்னு பார்த்து இவன் டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க முகமூடிலாம் போட்டு அவனை அடிச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெலிவரி பணம் எல்லாத்தையுமே புடுங்கிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவன் ரொம்பவே நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கான். அவனுக்கு பண தேவை இருந்திருக்கு. ஏன்னா அவன் மேல எல்லாம் கேஸ் விழுந்துரும், அந்த கலெக்ட் பண்ண பணம்லாம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வேற வழியே இல்லாம இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஜின் இருக்கான்ல அவங்கிட்ட வந்து பணம் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லியிருக்கானா, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், ஆனா நீ ஏடிஎம்ல போய் பணம் திருடுற மாதிரி நான் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவேன், ஓகேவா, நீ இப்படி பண்ணினா நீ கேட்குற பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம யூனுவை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். அவனுக்கு அந்த நேரத்தில் வேற வழியே தெரியல, இவன் சொல்றதை பண்ணா மட்டும் தான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான் திருடிட்டு வந்து. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ஜின்னும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் என்ன அவன் கேட்ட அந்த பணத்தை இந்த ஜின்னும் கொடுத்துருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவையே இந்த மின்னுக்கு காட்டி இந்த மாதிரி உன்னோட அண்ணன் யூனு பாத்தியா ஒரு ஏடிஎம்ல போய் பணத்தை திருடி இருக்கான், இதை வந்து நான் போலீஸ் கிட்ட கொடுக்க கூடாதுன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்பையில இருந்து அந்த புள்ளி பண்ற பொண்ணுங்க கேங் இருக்குல்ல அவங்களும் அதுக்கப்புறம் அந்த ஜின் இருக்கான்ல அவனும் வந்து இந்த மின்னை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம அவ எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மின்னோட ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டு எனக்காக இவ இவ்வளோ ஹெல்ப் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிட்டா. அவ மட்டும் இல்ல அவளுடைய அண்ணன் அந்த யூனுவும் இப்போ அந்த கேங்க கிட்ட தான் மாட்டிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்றதுனே தெரியல. ஸோ நான் அந்த யூனுவை எப்படியாவது காப்பாற்றணும், அவளை எப்படியாவது உங்க கேங்ல ஜாயின் பண்ண வச்சிடணும்னு நினைச்சுதான் நான் அவளுடைய பேர்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், உங்க ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. அவளை நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவுக்கு வேற இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இதுக்கு மேல இந்த ஸ்கூலுக்கு வர முடியாது, வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா, அதனால நீங்க தான் அவளை நல்லபடியா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹெல்ப்பும் நீங்க எனக்காக பண்ணணும். அதாவது இப்போ இந்த ரவுடி பைய ஜின் இருக்கான்ல அவன் என் ஃப்ரெண்டு மின்னோட அண்ணன் அந்த யூனு ஏடிஎம்ல பணம் திருடுற மாதிரி ஒரு வீடியோ வச்சு தானே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரையுமே. அந்த வீடியோவை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணிருங்களா, அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்த உடனே சொல்லிடுறான். பட் நம்ம கிம்முக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்குது. என்னடா சொல்ற, எதுக்கு எடுத்தாலும் இப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கிம்மை பார்த்து ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு அப்படியே மனசு உருகிடுது. பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கிம் வந்து ஒரு குரூப்போட ஹெட்டா இருப்பான். ஸோ அந்த குரூப் எல்லாருமே ஒரு ரூம்ல இருப்பாங்க. இப்போ அதே குரூப்ல இருக்கக்கூடிய ரெண்டு மெம்பர்ஸ் ஏன்டா இந்த ஜின்னு ஏதோ ஒரு வீடியோ வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தான்ல, ஏதோ அந்த யூனு பைய கூட ஒரு ஏடிஎம் போய் கொள்ளையடிக்கிற மாதிரி வீடியோ, அது எங்க இருக்குன்னு நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கானுங்க. கடைசியா அந்த பென் டிரைவையும் கண்டுபிடிக்கிறானுங்க. இதுக்குள்ள தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்யூட்டர்ல போட்டு பிளே பண்ற அளவுக்கு போயிடுறானுங்க. பட் லாஸ்ட் மினிட்ல அந்த இடத்துக்கு அந்த ஜின் வந்துடுறான். ஏன்டா என்கிட்டயே கேட்டீங்கன்னா நான் போட்டு காட்ட போறேன், அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா எதுக்குடா இப்படிலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அந்த வீடியோவை இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுறான். அது மட்டும் இல்லாம இதை வந்து இப்போ சோஷியல் மீடியாவிலையும் நான் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யோ என்னையா சொல்ற, இந்த யூனோட தங்கச்சியை வந்து நீ இப்பதான் பிளாக்மெயில் பண்ணி ஒரு மாதிரி கைக்குள்ள வச்சிருக்க, நீ இப்படி அப்லோட் பண்ணினா அவளுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிராது, ஏன்னா நீ இந்த வீடியோவை யார்ட்டுமே காட்ட மாட்டேன்னு சொல்லி வச்சதுனால தான் நீ சொல்ற எல்லாத்தையுமே அவ கேட்டுட்டு இருக்கா. அவ என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ண வேணாம், இதை நான் அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனுவை ஏடிஎம்ல பணம் திருட வச்சு ஒரு வீடியோ எடுத்திருப்பான்ல அதை பாத்தீங்கன்னா இப்போ பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி அப்லோட் பண்ண போறான் போல. ஸோ இப்படி இவங்க மூணு பேரும் இங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே பின்னாடி
அங்க ஒரு கபோர்டு இருக்கும், அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். சோ ஏற்கனவே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க இந்த வீடியோவை இங்க தான் வச்சிருப்பானுங்க, இந்த குரூப்லாம் இருக்கக்கூடிய இந்த ரூம்ல தான் வச்சிருந்திருப்பானுங்க தெரிஞ்சுட்டு ஆல்ரெடி இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் போல. சோ இப்போ இவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ இங்க தான் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீ கிட்ட வந்துட்டு அந்த ஹார்ன் பேசிட்டு இருந்திருப்பான்ல, பேசுறதுக்கு வந்திருப்பான்ல. சோ இப்போ வந்து கேக்குறான், சொல்லுங்க மேடம், என்ன விஷயம், எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா, எல்லார்ட்டுமே வந்து என்ன பத்தி விசாரிச்சுட்டு இருந்திருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த யூனோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தான்ல, அவன் எங்க போனா என்ன ஆனா, கொஞ்ச நாளா அவன் கிளாஸுக்கு வரதே இல்ல, அவனை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன மேம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆமே, அதனால தான் நான் உன்னை விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கேன். மேடம் அவனுக்கு நான்லாம் க்ளோஸ் எல்லாம் கிடையாது மேடம், எனக்கு தெரிஞ்ச என்னோட கேங்ல ஜின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட ரீசெண்டா பணத்தை வாங்கியிருந்தான் நினைக்கிறேன் கடனுக்கு. சோ அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியாம தான் அவன் டைரக்டா எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சும்மா நடிக்காதீங்கடா, நீங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பையனை அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களே ஆல் செட் பண்ணி நீங்களே அவனை அடிச்சு நீங்களே அவனை பிளாக்மெயில் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து நீங்களே அவனுக்கு பணத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ இப்பதான் நமக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா யூனோ இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான் போல, எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான். இவன் செட் பண்ண ஆள் தான் பணத்தையும் பிடிங்கிருக்கான், அதுக்கப்புறம் இவனுடைய ஆள் தான் போயிட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பிளாக்மெயில் பண்றதுக்கு ஒரு வீடியோ வேற எடுத்து வச்சிருந்திருக்கானுங்க. சோ இதெல்லாம் நம்ம லீக் எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் நைட் இவளை அட்டாக் பண்றதுக்காக அந்த ஹார்னோட அடியாட்கள்லாம் வந்திருப்பாங்க. அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பான்ல, அப்போ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருக்கா போல. சோ இப்போ மறுபடியும் இவங்க கிட்ட கேக்குறா, சொல்லுடா அவன் எங்க இருக்கான், அந்த யூனோவை என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேடம் இதுக்காக தான் இப்போ என்ன கூப்பிட்டீங்களா, அவன் ஆக்சுவலா என்கிட்ட இருக்கும்போது நல்லா தான் இருந்தான், ஆனா நீங்க எப்போ வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தோடனே ஸ்டடி குரூப் ஆரம்பிக்கணும், இவங்களெல்லாம் திருத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதனால தான் இப்போ அவனுக்கு அவ்வளோ பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது. ஸோ பெட்டர் நீங்க கம்மன்னு இருந்தீங்கன்னா அவன் பொழைச்சுப்பான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுக்கு மேலே எதுவும் பண்ணாம இருங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போறான். இந்த நேரத்தில் அவனோட கேங் ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூனோ திருடுற வீடியோவை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ வேணும்னே சத்தத்தை ஏற்படுத்துறான். அப்படியே இவனுங்க 3 பேரும் திரும்பி பார்க்குறானுங்க, என்னடா இந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது, உள்ள போய் பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுங்க 2 பேரும் போய் பார்க்குறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ கதவெல்லாம் பிச்சு போட்டு இவனுங்க 2 பேரும் அடிக்கிறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த பென்ட்ரைவை தான் பார்த்துட்டு இருக்கான், ஏன்னா அதில் தானே அந்த வீடியோ இருக்கு. ஸோ இந்த பென்ட்ரைவுக்காக தான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் இப்போ இந்த ஜின்னுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பயங்கரமா அவங்ககிட்ட அடி தான் வாங்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோவோட மோட்டிவ் எல்லாமே இப்போ அவன் அடிக்கிறதுல இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பென்ட்ரைவ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கான். ஸோ எப்படியோ அவங்ககிட்ட அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ இப்போ அவனை போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ எப்படியோ இந்த இடத்துல இருந்த அந்த 3 பேரையுமே அடிச்சுட்டு எப்படியோ அந்த பென்ட்ரைவையும் எடுத்துட்டு இங்கிருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் இந்த கேங்ல இருக்கக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ இவங்க எல்லாருமே ஒட்டுக்கா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கதவெல்லாம் தள்ளி சமாளிக்க ட்ரை பண்றான். பட் எல்லாருமே உள்ள போயிடுறானுங்க. ஸோ இப்படி இந்த பக்கம் சண்டை போயிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தூரமா இருந்து அப்படியே நம்ம கிம்மோ அதுக்கப்புறம் அந்த மின்னோட ஃப்ரெண்ட் இருக்கால அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிம்முக்கு தான் இந்த மாதிரி சண்டை போடுறதுலாம் ஆகாதுல்ல, ஒரு மாதிரி பயந்து சுபாவம் இருக்கவன். ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவன் உள்ள போகாம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணும் பார்த்துட்டு டேய் என்னடா நிக்கிற, போய் உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ என் நிலமே தெரியாம இவ வேற இப்படிலாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ போட்டு முடிஞ்ச அளவுக்கு பொழந்து கட்டிட்டு தான் இருக்கான். ரொம்ப காமெடியாவும் அதே சமயம் ரொம்ப மாசாவும் அடிச்சிட்டு இருப்பான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லாருமே சேர்ந்து முக்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேல முக்கிய ஆரம்பிச்சிடறானுங்க. அவனை கொஞ்சம் கூட நகரவே விடல. அவனும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தட்டி தடுமாறி எப்படியாவது அங்கிருந்து போலான்னு பாக்குறான். ஆனா முடியவே இல்லை. இந்த கலவரத்துல கூட அவன் கட்டியா பாத்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவை பிடிச்சிட்டே இருக்கான். பட் இந்த ஜின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி டேய் அவனை அப்படியே பிடிச்சிருங்கடா, அவனுக்கு என்ன இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணக்கூடாது அதானே, ஆனா நான் அப்லோட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூனோ திருடின அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுற மாதிரி அப்லோட் பண்ண பாக்குறான் சோஷியல் மீடியாவில். ஸோ நம்ம ஹீரோ அந்த பென்ட்ரைவ் எடுத்ததுக்கு அப்புறம் கூட அவன் எப்படி அப்லோட் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பென்ட்ரைவ்ல இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு அந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டான் போல. அதனால தான் இப்போ பென்ட்ரைவ் இல்லாம கூட ஆல்ரெடி அந்த பிசியில் இருக்க வீடியோ வச்சு அவன் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பப்ளிஷ் பண்ணிட்டான் ஆல்மோஸ்ட். நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. சரியா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெளியில நம்ம கிம்மோ அந்த மின்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, இப்போ அந்த இடத்துக்கு மின்னே வந்துட்டா. ஏய் என்ன ஏதோ கலவர மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உனக்கும் உன்னோட பிரதர் யூனோவுக்கும் நாங்க ஹெல்ப் பண்ண நினைச்சோம், அந்த வீடியோவை எப்படியாவது அழிச்சிட்டோம்னா நீயும் பிரதரும் தப்பிச்சிருவீங்கல்ல, அதுக்காக தான் நாங்க பிளான் பண்ணி அதை எடுக்க ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்காக இவருடைய ஃப்ரெண்டு தான் இப்போ உள்ள போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஏய் என்னடி சொல்ற, நானும் என் அண்ணனும் இப்போ அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கிறது பத்தாதா, இவங்களையும் தேவையில்லாம மாட்டி விட்டுட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே கதவெல்லாம் உடைச்சிட்டு நம்ம ஹீரோ ஓடி வரான். அதுவும் பென்ட்ரைவ் மட்டும் எடுத்துட்டு வரல, அந்த சிபியூவும் பாத்தீங்கன்னா கையோடய கொண்டு வந்துட்டான். ஏன்னா நம்ம ஜின் பாத்தீங்கன்னா அந்த சிபியூல இப்போ அந்த வீடியோ சேவ் பண்ணிட்டான்ல, அதனால தான் இந்த சிபியூ இருந்தா கூட இதை வச்சு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு அதையும் கையோட கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு மின்னுக்கு ஒண்ணுமே புரியல. அட இந்த பைத்தியமா இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்படி நம்ம ஹீரோ அந்த சிபியூ எடுத்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த
கீபேட் எல்லாமே சிபியூல சொருவி இருக்கும் போல. சோ அது தடிக்க அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன, அந்த சிபியூ அப்படியே உருண்டுகிட்டே நம்ம கிம் கிட்ட போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாருமே சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவங்க எல்லாரும் மேலேயும் விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம கிம் கிட்ட அந்த சிபியூ போயிருக்கோம்ல. சோ உடனே அவனை பார்த்து, டேய் அந்த சிபியூ எப்படியாவது இங்க இருந்து எடுத்துட்டு போடா, அது இவங்க கையில கிடைக்கூடாது, ஏன்னா அதுலயும் அந்த வீடியோ சேவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல பதற்றத்துல. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் குடுகுடுன்னு. பட் இருந்தாலும் அவனையும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, எல்லா வழியில இருந்தும் வந்துகிட்டே இருக்காங்க. சோ கடைசியா இப்போ இந்த ஸ்கூலோட டாப்புக்கே போயிட்டான். கரெக்டா இந்த ஜின்னு வேற ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். ஏண்டா என்னை பார்த்தாலே பயப்படுற நாய், நீ எல்லாம் இப்போ எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்க போல, ஒழுங்கா அந்த சிபியூ கொடுத்துரு, உன் உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அவனை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இல்ல இந்த வீடியோவை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ பண்ணோம், கண்டிப்பா இதை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாடியில இருந்து அப்படியே அந்த சிபியூ தூக்கி போட்டான். அவ்வளவுதான், அமாவாசைக்கு தர்பூசணி உடைக்கிற மாதிரி உடஞ்சிச்சு. அவனே நீ அதை கொடுத்துருந்தா கூட நான் அவனை இந்த அடி அடிச்சிருக்க மாட்டேன்டா, இப்ப சாக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மின் வந்து அவனை போட்டுட்டா. ஏன்டா இவ்வளவு நாளா அந்த வீடியோ உங்க கையில இருந்துச்சுன்னு சொல்லிதான் நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருந்தேன், என் அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு. இப்போ அந்த வீடியோவே அழிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் நான் இதுக்கிட்ட அவனுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொழந்து கட்டிட்டா. ஸோ நம்ம மின்னும் சாதாரண ஆள் கிடையாது, அவளுக்கும் பயங்கரமா ஃபைட்டிங்லாம் தெரியும் போல. இந்த டைம்ல நம்ம லீ பாத்தீங்கன்னா அந்த ஹான் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாள்ல நம்ம யூனோவை பத்தி. ஸோ இப்போ அவனை பத்தி இந்த ஹான் ஒரு விஷயத்த சொல்றான். மேடம் நீங்க அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்கல்ல, அதுதான் இப்போ அவனுக்கு பெரிய பிரச்சனையே கொண்டு வந்துருச்சு. நீங்க வேணா பாருங்களேன், இதுக்கு மேல நடக்க போற விஷயங்கள்ல இருந்து அவனை சத்தியமா யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லீக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இப்ப இவன் என்ன பண்ணி தொலைஞ்சானே தெரியலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா இந்த டைம்ல நம்ம யூனு வேற பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்யூனிஃபார்ம்ல இந்த ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். ரொம்ப கோவத்தோட வந்துட்டு இருக்கான். ஏன் இப்படி வரானே தெரியல. இந்த டைம்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் அந்த சண்டை போட்டதுனால பாத்தீங்கன்னா பிடி சார் வந்து அப்படியே அவனோட காதை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவனும் சரி ஓகே அந்த பென்ட்ரைவ் எப்படியாவது உடச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்டை தொட்டு பாக்குறான். அங்க பென்ட்ரைவே காணும், எங்கடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா கீழே கிடக்குது. உடனே அந்த இடத்துல மின்னோட ஃப்ரெண்ட் இருந்திருப்பான்ல, அவகிட்ட அங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான் சைகை காட்டிக்கிட்டு. உடனே அவளும் அதை பார்த்துட்டு சரி ஓகே பென்ட்ரைவ் இங்கே தான் இருக்கு, நம்ம அதை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகும்போது அந்த இடத்துக்கு அந்த புள்ளி பண்ற பொண்ணு வந்துட்டா. இது அந்த ஜின்னோட தானே, நான் போய் இதை அவன்கிட்ட கொடுத்துட்றேன், நான் இதை போய் அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும், நான் இன்னும் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஜின் மேல இருக்கக்கூடிய லவ்னால அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அவன்கிட்ட மட்டும் கொடுக்கலான்னு பாக்குறா. இவளுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம மின்னோட ஃப்ரெண்டுக்கு ஐயோ நம்ம மின் நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா, எவ்வளவு அடி வாங்கியிருக்கா, எத்தனை பேர் அடிச்சிருப்பா, எனக்கு அவ எந்த அளவுக்கு உதவியா இருந்தா, நான் அவளுக்காக இதை ஒன்னையாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி பண்ற பொண்ணை பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறா. உடனே அவளுக்கு நான் கோவம் வந்துருச்சு. ஏன்டி பூனை மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வார்த்தைலாம் எனக்கு எதிராக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவளை அடிக்கிறதுக்காக ஓடி வரும்போது இவளும் தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே வேகமா அவளை நோக்கி ஓடுறா. ரெண்டு பேரும் ஒரு கடத்துல இடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த பென்ட்ரைவையும் உடனே அவ எடுத்துட்டா. அப்புறம் அந்த புள்ளி பண்ற பொண்ணு மயக்கமே போட்டா. இப்போ இது எல்லாத்தையுமே லைவா நம்ம இன்னும் பாத்துருப்பா. நீ அடி இத எனக்காகவா இதெல்லாம் பண்ண, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கும்போது இந்த பென்ட்ரைவ் அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா. கரெக்டா அந்த நேரத்துல அந்த ஜின் இருக்கான்ல, அவனை பாத்தீங்கன்னா அவனோட அடியால் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அவனால முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கைத்தாங்களா கூட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த ஜின்னுக்கு பின்னாடி வேகமா நம்ம யூனு வந்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தெரியுது. சோ ஏன்டா இவ்வளவு கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னா அந்த சேர்மேனோட பையன் ஹான் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம யூனுவை மீட் பண்ணி பேசியிருக்கான். டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ அன்னைக்கு ஒரு நாள் உன்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அதை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கும்போது உன்னை யாரோ ஒருத்தங்க அடிச்சு அப்படியே அந்த பணம் எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்கல்ல, அதை பண்ணது வேற யாரும் கிடையாது ஜின்னு தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு அதை காட்டுறாங்க. ஜின்னு தான் அன்னைக்கு ஆக்சுவலா அடிச்சிருந்திருக்கான். அந்த பிளாக் மாஸ்க்லாம் போட்டு வந்தாங்கல்ல, அதுல ஒரு ஆள் அவன் தான் அந்த பணத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூனு கிட்ட இருந்து பிடிங்கிருக்கான். பட் ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே அந்த ஜின் அவனா பண்ண கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் பிளானே இவன் தான். இந்த ஹான் தான் எல்லா பிளானுமே போட்டு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நீங்க அந்த யூனு கிட்ட இருந்து பணத்தை ஃபர்ஸ்ட் புடுங்குங்கடா, அப்படி புடுங்கினா மட்டும் தான் பணம் கேட்டு அவன் நம்ம கிட்டே வருவான், அப்புறம் நம்மளோட அடியால அவனை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இப்போ அந்த விஷயம் எதுவுமே இவனுக்கு தெரியாத மாதிரி அப்படியே நம்ம யூனோட மைண்டே மாத்திக்கிட்டு இருக்கான். டே யூனோ, நீ அன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது உன்னை அடிச்சு அந்த பணம் எல்லாத்தையுமே புடுங்கினதே அந்த ஜின்னு தாண்டா. அதுக்கப்புறம் உன்னை பிளாக்மெயில் பண்றதுக்காக நீ ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து திருடின பணத்தையும் மறுபடியும் உன்கிட்ட கொடுத்தாண்டா. இப்போவாது உனக்கு புரியுதா இல்லையாடா, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ஜின்னு தான். அவன் தான் உன்னை நல்லா பிளாக்மெயில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை நீ சும்மா விடணுமா என்ன, இந்தா இதை எப்படி அவனை போய் போட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் வேற கொடுத்துருப்பான். எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நம்ம யூனோவை பாத்தீங்கன்னா அந்த ஜின் மேல தூண்டி விட்டு இருக்கான். அதனால தான் இப்போ அவன் கத்தி எடுத்துட்டு வந்திருக்கான் போல. இப்போ நம்ம ஜின்னை பார்த்து அப்படியே குத்தலான்னு சொல்லி பாக்குறான். குத்திட்டான், அப்படியே ரத்தம் வேற கீழே சுட்டிட்டு இருக்குது. ஆனா குத்த வாங்கினது நம்ம லீ, அவன் கிடையாது. சோ இப்பதான் நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹான் சொல்லிட்டு போயிருப்பான்ல, இதுக்கு மேல அவனுக்கு நடக்க போற விஷயத்துல இருந்து உங்களால அவனை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கான் போல. சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம லீ வந்து உடனே இவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இந்த லீக்கு வந்து ஒரு
ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா, அவளுடைய பேர் வந்து மின்னு. 2 பேரும் சின்ன வயசுலேருந்து தனியாக தான் வளர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, 2 பேருக்கும் படிக்கணுன்ற ஆசைலாம் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க அப்பயே அந்த ஃபைலை பார்க்கறது மூலமாகவே தெரிஞ்சிருந்திருப்பாங்க. அதனால தான் இவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை ஒரு கொலை பண்ற விஷயத்துலேருந்து காப்பாத்திருக்காங்க. ஆனா என்ன, இவனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல அவங்க தன்னோட உயிரியை கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்களை கொலை பண்றது அவனோட நோக்கமே கிடையாது. இது வரைக்கும் அவங்களை சும்மா மிரட்டணும் தான் இதுக்கு முன்னாடி கூட அடிச்சிருப்பான். ஆனா இப்போ அவங்க இப்படி சரிஞ்சு விழுறத பார்க்கும்போது அவனுக்கு அழுகையா வருது. ஐயோ மேம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ அங்க வந்து உடனே பாத்தீங்கன்னா அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷனும் முடிஞ்சிருச்சு. இந்த டைம்ல அந்த மின்னு வேற உள்ள போலாமா, அவங்கள பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கா. ஏன்னா இதை பண்ணது அவளுடைய அண்ணன் தானே. ஸோ உள்ள போய் பார்த்தா இப்போ நம்ம லீ மேடம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே சரியா போச்சு. அப்போ அப்படியே அந்த மின்னும் சொல்றா, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, என் பிரதருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ கூட நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அவனை கொண்டு போய் ஜெயிலில் ஒப்படைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அவன் பண்ண தப்பை நினைச்சா அவன் கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் இருந்தால் தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லீயும் சொல்றாங்க, அட விடுமா, இதுல அவன் தப்பே எதுவுமே இல்லை, அவன் அப்படி தூண்டி விட்டுருக்கான் அந்த ஹானு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே சரி ஓகே நம்ம எல்லாருமே இப்போ ஒரு டீம் ஆன மாதிரி இருக்கு, பேசாம நீயும் எங்களோட ஸ்டடி குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பா. அந்த நேரத்தில் அந்த மின்னோட ஃப்ரெண்டும் நான் வேணா இங்கேயே கூட இருந்துக்கிறேன்டி, இதே ஸ்கூல்லேயே இருந்துடுறேன், என் அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் பரவாயில்ல, நான் மாறாம இங்கேயே இருக்கேன், நம்ம எல்லாருமே ஒன்னா அந்த ஸ்டடி குரூப்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதை பார்க்கும்போது நம்ம லீக்கும் நல்லா இருக்கு. இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி குரூப்பை தான் காட்டுறாங்க. இப்போ இவங்க 4 பேருமே இந்த ஸ்டடி குரூப்ல ஒன்னா இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிராயிங்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டார் போட்டு 4 பக்கமும் 4 பேரோட போட்டோ ஒட்டி இன்னும் ஒருத்தர் தான் நமக்கு தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைஃபைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மின்னோட ஃப்ரெண்ட்லாம். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஜாலியான ஃபன்னான கேரக்டராக இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம கிம்மோ அந்த மின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டராக இருக்காங்க. எதுக்கும் அவ்வளோ சிரிக்கவே மாட்டாங்க. அந்த மின் அப்படியே ஹீரோ பார்த்துலாம் சொல்லிட்டு இருக்கா, என்னடா இவன் சின்ன குழந்தையாட்ட இப்படிலாம் இருக்கான், ஏதோ டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆமா அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹான் தான் வந்து நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அவனை விசாரிக்க வந்திருக்காங்க. ஆனா அவன் என்னன்னா அசால்ட்டா போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை ரிலீஸ் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவன் தான் இந்த ஸ்கூலோட சேர்மன் பையன்ல. ஸோ அவனுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், தப்பு எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணாடிலாம் உடச்சிட்டு ஒரு கல் உள்ள வந்து விழுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியோட வெளியே வந்து பார்த்தா அந்த ஜோக்கர் கேங்ல 3 பேர் பானுங்கல்ல, அவனுங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த ஹானோட கேங்ல இருக்க ஒரு ஆளை வந்து ஒரு மாதிரி வெறுப்பேற்றிருக்கானுங்க போல. அவங்ககிட்டயும் இல்லாத போல அதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, ஜின்னையே வந்து பயங்கரமா அடிச்சிட்டான், அதுவும் இல்லாம அவனுடைய அடியாட்கள் எல்லாருமே அடிச்சுட்டு அவங்களை அப்படியே ஒரு குப்பை மாதிரி குவிச்சு வச்சு அவங்களுக்கு மேல உட்காந்து இவன் புக்கெல்லாம் படிச்சான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல இல்லாத போல அதுதான் அடிச்சு விட்டுருக்கானுங்க. அதை நம்பிட்டு இந்த பையனையும் வந்துட்டு ஏன்டா எங்களோட ஆளியை நீ அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். டேய் வாடா இப்போ வா என்கிட்ட வந்து சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இவன் யாரா கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் கிட்ட கேட்கும்போது அவனும் பாத்தீங்கன்னா போன்ல ஒரு ஆப் எடுத்து காட்டுறான். டேய் இவன் தான்டா ரோல் நம்பர் 1, இவனும் ஆக்சுவலா அந்த ஹானோட அடியால் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ அதான் பயவுல வந்து இந்த சவுண்ட் விட்டுட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் தெரியுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒருத்தன் அப்படியே ஒரு மாதிரி மண்டெல்லாம் சிவப்பு கலர்ல வச்சிருப்பான். அவன் கையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இதை பார்த்துட்டு அவன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டு அந்த சிவப்பு கலர் மண்டையை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவனை நான் இருக்கும்போது நீ இவன் ஸ்டடி குரூப்ல போய் ஜாயின் பண்றியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இங்க பாருங்க யாராவது இந்த மாதிரி ஸ்டடி குரூப் ஃபார்ம் மட்டும் கையில வச்சிருந்தீங்க அவனுங்க எல்லாரும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப மேல நம்ம ஹீரோவை பார்த்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிழிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே மேல இருந்தே பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரி ஜம்பா போடுறான். எல்லாரும் வாய் அடிச்சு பாக்குறாங்க, என்னடா இது இவன் மனுஷனா என்னடா இங்க இருந்து குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவன் கீழே விழுந்து ஒரே அடிதான், அவ்வளவுதான் அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த ரோல் நம்பர் 1 யாரா இவன் பறந்து வந்து அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. சோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.